அபியங்கம். அபியங்கம்ங்கிறது நம்ம மேனிப்புலேஷன் தெரப்பியில் வர்றது, மசாஜுன்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு செல்களையுமே ஆக்டிவேட் பண்ணி புத்துணர்வாக்கி அங்கே இருக்கக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், பெயின், இது எல்லாமே நமக்கு ரெடியூஸ் பண்ணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மெயினாக இரத்த ஓட்டத்தை அதிகமாக்குறது. ஸோ இந்த இரத்த ஓட்டம் சரியான முறையில் சீரான விதத்தில் அந்த குறிப்பிட்ட மசில்ஸ்க்கோ போனுக்கோ அல்லது இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கோ போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் இம்பேலன்சஸ் அது பேலன்சிங்க்கு வரும். ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வெறும் இரத்த ஓட்டம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு செல்லுக்கு தேவையான காந்த ஓட்டம், மின்னோட்டம், மின்காந்த ஓட்டம், சக்தி ஓட்டம், வெப்ப ஓட்டம், இந்த மாதிரி எல்லா விதமான ஓட்ட நிலைகளையுமே சீர்படுத்தும். மோஸ்ட்லி நம்மளுடைய சித்த பெருமான்கள் ஞானிகள் எல்லாமே சொல்லக்கூடியது நாடி ஓட்டங்களும் இருக்கிறது. சர ஓட்டங்கள், நாடி ஓட்டங்கள், இதையுமே நமக்கு ரெகுலேட் பண்ணும். அங்கே எனி கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ் இருந்ததுனாலும் இந்த மேனிப்புலேஷன்ஸ் மூலமாக அதை நாம் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இதை டே பை டே நம்ம கொடுக்கும்போது ரொம்ப அருமையான மாற்றங்கள் அந்த தசைகளிலும் எலும்புகளும் அந்த நபருக்குள்ளேயுமே நடக்கும். அப்படிங்கிறது தான் ஒரு அற்புதமான விஷயம். ஸோ இந்த மசாஜ், இந்த மேனிப்புலேஷன் மூலமாக எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஸோ வலி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுகருக்கு இருந்ததுன்னா நம்ம வயிறுக்கு மசாஜ் பண்ணிக்கலாம். பிபின்னா தலைப்பகுதிக்கு, செஸ்ட் ரீஜனுக்கு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கும் நமக்கு ஒரு நல்ல எளிமையான முறையில் அருமையாக நமக்கு தீர்வு கிடைக்கும். நன்றி.